ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆஜே காவ்யா தான். இன்னைக்கு உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம், அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்பட்ட தினத்தை இன்னைக்கு நம்ம ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி சபிதா அவர்களோட தான் பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ சமூகத்தில் பெரியவங்க சின்னவங்க அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாரையுமே அடிமைத்தனத்துக்கு ஆளாக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த போதைப் பொருள் அப்படின்னா என்ன, அதற்கான வகைகள் என்ன டாக்டர்? போதைப் பொருள் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல நம்ம குடிப்பழக்கம், ஆல்கஹால் அதில் சேர்க்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகரெட், நம்ம புகைக்கிறோம் இல்லையா, அது புகையிலை அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கெனாபிஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, கஞ்சா. ஓகே. அதுக்கப்புறம் ஓபியாய்ட்ஸ் அது அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கைன், அந்த அந்த மாதிரி பொருட்கள். அதுக்கப்புறம் ஐவி ட்ரக் அப்யூஸ், வேற எது வேணா இருக்கலாம். நம்மளுடைய தூக்க மாத்திரைகளாக இருக்கட்டும், இல்லை வலி நிவாரணிகளாக இருக்கட்டும். இந்த வலி நிவாரணிகளை கொஞ்சம் உட்கொள்வது, இல்லை நம்மளுடைய ஐவி போட்டு ட்ரக் அப்யூஸ் பண்றது, இதெல்லாம் போதைப் பொருட்களோட அது போதைப் பொருட்களாக கருதப்படுது. ஸோ புகையும் அதுவுமே இந்த வரிசையில் வருது. ஏன்னா இது போதை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதுவும் வருதுதான். ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி போதைப் பொருட்களை உட்கொள்றவங்க ஒரு மனநல நோயின்னு சொல்லலாமா, இல்லை இதை கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லலாமா டாக்டர்? இது இது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, முதல்ல இது என்ன பழக்கமா தான் ஆரம்பிக்குது. நம்ம ஏதாவது ஒரு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இதை நம்ம கொஞ்சம் சுவைத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, முதல்ல அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாத போது அது ஒரு பழக்கமாக தான் கருதப்படுகிறது. ஆனால் நாளடைவில் என்ன ஆகிறது என்றால், அது உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது பல உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கிறது. ஒன்று, உடல் நோய்களுக்கு, முக்கியமாக நம்ம லிவர் சொல்கிறோம் இல்லையா, லிவரு இல்லை கிட்னி அந்த மாதிரி பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. மனநலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதா. இதை போக போக நம்ம என்ன சொன்னால், பழக்கம் என்ற ஒன்றை தாண்டி இது நோயின்னு தான் நம்ம கருதணும். ஓகே. இப்போ 12 to 17 வயதுக்குட்பட்டவர்கள் தான் பெரும்பாலுமே இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இளம் வயதினரை எப்படி இது தாக்குது டாக்டர்? இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 17 வயதிற்கு மேல் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது குறைந்து வருகிறது அதனோட வயது. அதாவது குடி மற்றும் போதை ஆரம்பிக்கிற வயது பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 வயது அந்த மாதிரி குறைந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது கூட இருக்கிறவங்க ஒரு செயலை செய்யும் போது அது நாமும் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு உந்துதல் அந்த வயது அடலசன்ட் வளரினம் பருவத்திற்கு அதிகமாக காணப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வயதில் தான் எதையும் எது செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வரும், ஒரு ரிஸ்க்-டேக்கிங் பிஹேவியர் அந்த மாதிரி சொல்லுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த இதில் கொஞ்சம் பேரண்டல் கண்ட்ரோல், அதாவது பெற்றோர்களின் கண்காணிப்போ பெரியவர்களின் கண்காணிப்போ ஒரு மானிட்டரிங் அது இல்லாத பொழுது, ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போகின்ற சமயத்தில், வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் அவங்களுக்கு பொழுது போக்குறதுக்கான ஒரு அம்சமாக இது கருதப்படுகிறது. முன்னைய விட இப்போ கொஞ்சம் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதாவது அவங்க போய் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று வேலையில்லா தன்மை, வேலையின்மை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகடமிக் ப்ரெஷர் கூட சில சமயத்தில் அது படிக்கணும், அந்த பாஸ் பண்ணணும், அந்த மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது அவங்க அதை கையாள தெரியாமல் இதற்கு பாதிப்புக்குள்ளாகிறார்கள். ஓகே டாக்டர். இதற்கான காரணங்களை நம்ம பின்னாடி நிறையா பேசலாம், எதனால அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இப்போ போதைப் பொருட்கள் உட்கொள்ளும் போது நம்ம மூளையில் சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். என்ன மாதிரியான மாற்றங்கள் மூளையிலையும் சரி, நம்ம உடல் அளவுலையும் சரி, உளவியல் அதிகமாகவும் எப்படி மாறுது அப்படிங்கிறது? உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா
தலையிலிருந்து கால் வரை எந்த ஒரு உறுப்பாகவும் பாதிக்கலாம் முக்கியமாக அது. ஏன்னா அது போய் வந்து சேர வேண்டிய, அதாவது உட்கொள்ளும் பொழுது அது வயிற்றுப்பகுதிக்கு தான் போகிறது. அதனால் வயிற்றில் வந்து ஒரு அல்சராகவோ ஒரு புண்ணு ஏற்படலாம், இல்லை எது கழிச்சு கொண்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்னிங் சென்சேஷன், அந்த மாதிரி அவங்க எரிச்சல் உண்டாகலாம், கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து உருவாகலாம். இல்லை அது போய் கல்லீரலில் போய் அது உருவாகி கல்லீரல் பாதிப்படைந்து மஞ்சக்காமாலை நோயாக மாறலாம். அதுக்கப்புறம் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அது சுருங்கி அதுக்கப்புறம் பிரச்சனையாக மாறுகிறது, அது வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பின் மாதிரி குத்துறது, அது சில தரம் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு எரிச்சல் உண்டாகுது, அதில் வந்து கொஞ்சம் பயங்கரம் வந்து சொல்லுவாங்க, குத்துது மேடம், அந்த மாதிரி வந்து பிரச்சனையாக இருக்கிறது, என்னால் உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி இதயத்தை கூட பாதிக்கக்கூடிய வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மூளையை பாதிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அதை மட்டுமே அதை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்களை தள்ளுகிறது, ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்துக்கு ஆளாகிறாங்க அவங்க, என்ன வந்து அப்புறம் மன வருத்த நோய், டிப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ டிப்ரெஷன் அந்த மாதிரி ஒரு நோய்க்கால சில தரம் என்ன பண்ணால் காதில் குரல் கேட்குது, ஸோ ஏதோ ஒரு உருவம் தெரியுது, இல்லை அப்படின்னா யாரா என்னை பின்தொடர்றாங்க, எனக்கு எதோ ஹாலுசினேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், இல்லை அந்த எண்ணங்களில் கூட மாற்றம் ஏற்படுத்தும். ரைட்டா, நம்ம சொல்ல அப்நார்மல் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது லைக் தேவையற்ற அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது, இது இல்லைன்னா கூட அந்த நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு இது கண்டிப்பாக காரணமாக இருக்கிறது. ஆக போதைப் பொருள் வந்து மனநிலையை அதிக அளவில் பாதிக்குதுன்னே சொல்லலாம். பாதிக்குது, கண்டிப்பாக பாதிக்குது. அது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் தான் தொடர்ந்து அவங்க உபயோகிக்கும் பொழுது அது கண்டிப்பாக மூளையும் நம்முடைய அந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா மனத்தையும் அது கண்டிப்பாக பாதிக்கிறது. ஓகே டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், பொன்னேரி செகண்டரியிலிருந்து கலீல் அமல் பேசுறேங்க. டாக்டர் கிட்ட பேசலாமா? பேசலாம் சார். டாக்டர் வணக்கம். ஃபர்ஸ்ட் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர்ஸ் டே போச்சு, அதுக்கு உங்களுக்கு டாக்டர்ஸ் டே தின நல்வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்யூ. ஜூலை 1. என்னோட கருத்து என்னன்னா, பெரும்பாலும் இளைஞர்கள் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா போதைக்கு ஆளாகுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்லாம் பார்த்துட்டீங்கன்னா டீ கடைக்கு போறானுங்க, போயிட்டு ஸ்மோக் ஒரு சிகரெட் குடிச்சிட்டு டீ குடிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லிட்டேன், அப்ப கூட அடிக்ட் ஆயிட்டேன், வெளியே வர முடியல அப்படின்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் சாப்பிட்றதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறாங்க. அவங்களால என்ன சொல்றதுன்னா, நான் 4 பேருக்கிட்ட சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்றேன். இல்ல அது பழக்கம் ஆயிடுச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு அது போய் சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கமே வருதுன்றானுங்க. இது மாதிரி ஆட்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்ன, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். அதுதான் சொன்னேன், இது வந்து பழக்கத்தை தாண்டி ஒரு நோயாக கருதினால்தான் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா அவங்களால பழக்கங்கிறது நம்மளால முடிஞ்ச வரை அதை தடுக்கலாம். அதை தடுக்கிற அந்த தடுக்கக்கூடிய ஒரு நிலையை தாண்டி அவங்க திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தணும். அதுக்கு மேலே ஒரு பெரிய நாட்டம் இருக்கிறது. அதாவது உடல் பாதிப்பு இல்லை மனநல பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை குடிக்க வேண்டும், அந்த பொருளை எடுக்க வேண்டும், அந்த போதைப் பொருளை எடுக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அவங்கள கண்டிப்பாக சொல்லி சொல்லி அதை வந்து திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா எல்லாரும் மாறிடுவோம், டாஸ்மாகே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லை, ஏன்னா இது நோயாக மாறுகிறது. நோயாக மாறும் பொழுது அதற்கு இப்போ வந்து தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு, அது குடியை விட்டால் கண்டிப்பாக தூக்கம் வராது. ஸோ தூக்கம் அந்த ஒரு வித்ட்ராயல் சிம்டம்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, சில ஆலோசனைகள் இருக்குது, அதை கண்டிப்பாக அவங்கள அழைச்சிட்டு வரணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து ஆலோசனை என்ன சொல்லுவோம்னா, இந்த மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து சரியான பிறகு அதுக்கப்புறம் அந்த ஒரு டீ கடைக்கு போகும்போது அந்த ஞாபகம் வரும்பொழுது அந்த பக்கம் போகாமல் இருக்கணும், தடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது அதாவது அந்த இடத்துல போகும்போது குடிக்கணும், சிகரெட் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மாற்றணும்னா அந்த இடத்துக்கு போகாமல் தவிர்ப்பது, இல்லை அந்த இடத்துல தீயை மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் வரணும் அப்படிங்கிற மாதிரி, அது கொஞ்சம் நாள் அடைவில் தான் ஆகுமே வழிய அது அதாவது சொன்ன உடனே அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம் சார். நான் வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். மேடம் கிட்ட பேசுகிறாங்களா? பேசலாம் சார், பேசலாம். வணக்கம்மா. சொல்லுங்க.
இப்போ சொன்னீங்க அந்த போதை வகையில மது, கஞ்சா, இப்போ கஞ்சா ஆயிலேருந்து அப்படின்னு ப்ரௌன் சுகரு, ஹெராயின், கொக்கைன்லேருந்து மெத்தபெட்டமின் வரைக்கும் எல்லாமே தட்டுப்பாடு இல்லாம கிடைக்குதுமா இந்தியாவுக்குள்ள. இதை வந்து கண்ட்ரோல் பண்றது அது என்னன்றது அது நம்ம பேச வேணாம் அரசியல். ஆனா இதை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர் நண்பர்கள் இவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு இதுவும் வந்து விழிப்புணர்வா நீங்க வந்து சொல்லணும், அவேர்னஸ். இன்னொன்னுமா மனித வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா உலகத்திலேயே வந்து இளைஞர்கள் அதிகமா இருக்கிறது இந்தியா தான். இந்த அளவுக்கு மனித ஆற்றலை மனித வளத்தை வந்து வீணாக்கக்கூடிய அளவுல இந்த அந்நிய நாட்டு சரியா கூட இருக்கட்டும் ஏதாச்சும் இருக்கட்டும் இப்போ வந்து டன்னு கணக்கில் வந்து கிடைச்சதெல்லாம் வந்து பாக்குறோம். போதைப் பொருள் புகை மூலமா வந்து யூஸ் பண்றது நுரையீரலையும் பாதிக்கும். இது ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டா இப்ப சொன்னீங்க வயிறு எல்லாம் இதுல வந்து நடைபெறமாக மாறிடுறாங்க. கடைசி ஸ்டேஜ் வந்து இவங்களை வந்து சிகிச்சை கொடுத்து நார்மல் வந்து நம்ம சொசைட்டில இயல்பான ஒரு மனிதனா வாழ வைக்க முடியுமா, அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இதுல இருந்து விடுபடுறதுக்கான மறுவாழ்வு மையங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போதைக்கு போறாங்க, இல்லாதப்பட்டவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போறாங்க. எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டு என்ன ஆகுறது நாடு? சமூகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது. இதுல வந்து பாலியல் பிரச்சனைங்க எல்லாமே வர்றதுக்கு காரணம் விபத்து, சாலை விபத்து A to Z நடக்குதுமா. இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வா வந்து எல்லாமே சொல்லுங்க. நம்ம சமூகத்துக்கும் சரி அரசு முன் வரணும் அப்படின்றதுல மக்களாகிய நாம எல்லாமே விரும்புறோம். இப்போ வளரினம் பருவத்தில் வந்து நீங்கள் எப்படி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த வளரினம் பருவத்தில் இப்போ படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா அவங்க தன்னுடைய யூஷுவல் நேரத்தை விட லேட்டாக வராங்க பசங்க, ஒன்று. இரண்டாவது வந்து படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க, இரண்டாவது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அதிக நேரம் செலவழிக்கிறாங்க, அது படிப்பை தாண்டி வேறு எதுக்காக செலவழிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நிறையா செலவு பண்ணுறாங்க, அனாவசிய செலவு நிறையா பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா வந்து பேசிகிட்டு இருந்த பசங்க இப்போதைக்கு அப்பா அம்மாவோட அந்த ஒரு விஷயத்தை பகிராமல் இருக்கிறது, அது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. காசு வந்து ஏதாவது ஒரு வகையில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது, அது இப்போ என்ன செலவழிக்கிறதுக்கான ஒரு தகவல் சொல்லாமல் இருக்கிறது, வந்து அந்த வரவு செலவு கணக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போதைக்கு அது சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கண்காணிக்கணும். அந்த பசங்க வேறு வழியில் போகிறார்களா, அதாவது வேறு வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்களா, வேறு ஏதாவது கெட்ட பழக்கத்திற்கு போகிறார்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து கிரேவிங் சொல்லுவோம், அதாவது அதீத வந்து ஒரு ஆசை இருக்கும் இதை குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை நிறுத்த முடியாது அவங்களால, ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா குடிக்கல அப்படின்னு சொன்னான்னா சில விஷயங்கள் ஏற்படும், அதாவது குடிக்கல இல்லை போதைப் பொருளுக்கு அடிமையாகனா கைகால் நடுக்கம் வரலாம், தூக்கமின்மை வரலாம், பசியின்மை வரலாம், எதிலையும் ஒரு கவனம் செலுத்த முடியாமல் வரலாம். இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்யக்கூடியவர்கள் செய்யாமல் இருப்பது, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்க போக மாட்டேங்கிறாங்க, படிக்கிறவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுலேயே வந்து நாட்டம் செலுத்தி இதுலேயே கவனம் செலுத்தி இதை எப்படினா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை கூட எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வாங்கலாம், அந்த மாதிரி அந்த யோசனை வந்து இதை தாண்டி வேறு எதிலும் இருக்காது. அந்த மாதிரி முக்கியமான இது. அதே மாதிரி உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் வந்த பொழுதும் திருப்பி வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கும் பொழுது இவங்க வந்து அது வந்து குடி நோய்க்கு அல்லது போதை நோய்க்கு ஆளாகிறார்கள் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியும். எல்லாம் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் டிஅடிக்ஷன் சென்டர், குடிபோதை மறுவாழ்வு மையம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து நீங்கள் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்திலிருந்து 3 வாரம் தங்கி அவர்களுக்கு உளவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதனால் எந்த ஒரு இதையும் நீங்கள் நாடலாம். மனநல மருத்துவர், மனநல நிபுணரை வந்து நாடினீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
எஸ் டாக்டர். இப்போ முன்னாடி ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க, இந்த பெற்றோர்கள் வந்து கவனிக்காமல் போகிறதுனால கூட இந்த மாதிரி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் வந்து போதை பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய காரணங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, முக்கியமான காரணமாக வந்து இந்த பெற்றோர் குழந்தைக்கான உறவு முறை இருக்கோ, அதில் வந்து விரிசல் ஏற்படுறதுனால கூட இந்த போதைப் பொருள் வந்து அவங்க உட்கொள்றதுக்கு ஆளாகிறாங்களோ அப்படின்ட்டு தோணுது டாக்டர். அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு ஜெனரேஷன் கேப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருக்க கூட மாட்டீங்க, கேட்டிருக்க கூட மாட்டிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க, இது ஏன் நீங்கள் வந்து எங்களை தடுக்கிறீங்க, எங்களை போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கருத்து வந்து நம்மளுடைய சர்வசாதாரணமாக இந்த காலத்து வந்து பசங்கள்கிட்ட நிலவுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து இதுதான் ஒரு மாடர்ன்ஸ் வந்து ஒரு புதுமைத்தனம், இல்லை வந்து இதில் வந்து ஒரு பெரிய கெத்து காட்டணும், இல்லை இதில் வந்து பெரிய ஆளாக நம்ம காட்டணும், நம்ம ஒரு ஹீரோவாக காட்டணும் அப்படிங்கிறது இதில் தான் யோசிக்கிறாங்களே வழிய மற்ற திறமையை வளர்த்து கொள்வதில், நம்ம படிக்கிறதுல அந்த மாதிரி யோசிக்காமல் இதுதான் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. சில நம்ம சொல்லுவோம் வெஸ்டர்னைசேஷன் சொல்லுவோம், அதாவது பிற நாட்டை பார்த்து நம்ம ஆனால் நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கு, அந்த நல்ல விஷயத்தை விட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு வந்து பிரதானமாக இருக்கிற போது கொஞ்சம் அது வந்து கஷ்டமாக தான் இருக்குது இந்த காலத்து பெற்றோர்கள் வந்து கையாளுவது. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க, அந்த ஒரு பழக்கத்திற்கு வந்து போகிறார்கள் என்றவுடன் அவர்களை கண்காணித்து அவர்களை அழைத்து வருவது, ஆரம்பத்திலேயே அழைத்து வருவது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். எப்போதுமே வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் எதில் இருந்தாலுமே ஆரம்ப காலத்திலேயே அறிகுறிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அந்த இது சிஞ்சி இதில் வந்து சிலதெல்லாம் நான் பசுமரத்தாணி போல் பதிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாற்றுறதே கஷ்டமாக இருக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும். அதுவும் இந்த குடி போதை அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது அது இன்னும் சிரமமாக தான் இருக்கிறது. அதனால் அதுலேயே அந்த ஆரம்ப காலத்திலேயே அவர்களை கண்டறிந்து அழைத்து வந்தால் கண்டிப்பாக ஒரு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த வந்து தலைமுறையினரை நன்றாக கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எஸ் டாக்டர். இப்போ வந்து பள்ளி மாணாக்கர்களுக்கு கூட வந்து இப்போது இது வந்து சுலபமாக கிடைக்குதுன்னே சொல்லலாம். சக நண்பர்களுடைய அறிவுறுத்தலின் படி கூட சில பேர் வந்து முதல் முறையாக இதை வந்து நம்ம ஆர்வத்தில் கூட வந்து சில பேர் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ முறை பண்ணும்போதே வந்து அடிமை ஆகிடுவாங்களா போதைப் பொருளுக்கு, இல்லை எப்படி டாக்டர்? இல்லை, இப்போ வந்து ஒரு 4-5 வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வந்து ஒரு பழக்கம் இருக்குது, இல்லை அவர் வந்து முன்னாடியே உட்கொண்டிருக்காருன்னா அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். இதில் ஒன்றுமே இல்லைடா, குடிச்சுப்பார், ஒரு பிரச்சனையும் வராது, நான் குடிச்சிருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் அப்பா குடிக்கிறாரு, ஒன்றும் ஆகலை, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிக்கு ஏறுது அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ என்ன ஆகும்னா, ஐயோ இதில் ஏதோ இருக்குது போல இருக்குது, இதில் ஒன்றும் பிரச்சனை வராது போல இருக்குது, இது சாப்பிட்டா கிக்கு வேற வருதுங்கிறாங்க, இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கும் போது அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு இது ஏற்படுறதில்ல, அதாவது ஒரு நோயாக மாறுறதில்ல. ஆனால் தொடர்ந்து அவங்க குடிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக திருப்பி ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்கிறது, இல்லை ஒரு சோகத்துக்கு கூட சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி குடிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அவங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களால நிறுத்த முடியல அப்படிங்கும் போது இப்போ வந்து என்னைக்கான ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் போய் வாரத்தில் 3 நாள், அதுக்கப்புறம் டெய்லியே ஆகும்போது தான் அது நோயாக மாறுகிறது. அது ஆனால் அது முதலையே நம்ம பார்த்துட்டு, ஏன்னா அது எப்போ மாறுங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. அதாவது எப்போ மாறும்னு நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாரையும் நம்ம ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, சரி எப்போ வந்து இப்போ வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை குடித்தவர் வந்து எப்போ 3 வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 3 தடவை குடிப்பார், எப்போ டெய்லி குடிப்பாருங்கிறது ஒரு டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் சொல்லுவோம் முதல் குடி முற்றிலும் குடி. அதனால் அந்த முதல் குடியை வந்து நம்ம தவிர்த்தோம்னாலே, இல்லை அதில் வந்து நம்ம ஒரு சிகிச்சை மேற்கொண்டோம்னாலே அது வந்து பின்னாடி வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல், இந்த மன ரீதியான உடல் ரீதியான உபாதைகளுக்கு ஆளாகாமல் தடுக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். எஸ் சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இந்த போதை அல்லது இந்த மது இதற்கு அடிமை ஆயிட்டாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்கள டி அடிக்ஷன் சென்டருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாலும் சில பேர் வராம இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பிரத்யேகமாக
எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போலாம், என்ன செஞ்சா இவங்க வருவாங்க, எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல நான் சொல்றேன். அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சிலருக்கு அந்த குடிப்பழக்கத்தை விடு அப்படின்னா டக்குன்னு விட முடியாது, அப்ப படிப்படியாகத்தான் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மது பழக்கத்திலேருந்து அந்த படிப்படியாக இந்த டோசேஜ் கம்மி பண்ணி ஃபுல்லும் அதுலேருந்து வெளியில வரக்கூடிய அந்த மனோதிடம் வந்து அந்த பேஷண்ட்ல இருக்கணுமா, அல்லது அந்த அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஊக்குவிச்சா அதுல இருந்து அவங்க வரலாமா? இத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இல்லை, அது வந்து கொஞ்சம் நாட்கள் அதிகமாகி அவங்க அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு அதனுடைய நோயின் தீவிரம் அந்த மாதிரி தெரியாது. கண்டிப்பாக அது அந்த காலகட்டம் அதிகமாகும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்ம குடிச்சிட்டு தானே இருந்தோம், நம்ம எதுக்கு ஒரு மருத்துவமனைக்கு போகணும், இல்லை ஒரு சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, சில அவங்களுக்கு அது வரணுன்ற எண்ணம் இருக்காது. ஆனால் வந்த பிறகு நிறையா பேர் சிகிச்சை எடுத்துக்கொண்டு மாறியவர்களும் நம்ம. அதனால் குடும்பத்தினர் தான் யார் அவங்க சொல்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க மூலியமாக அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி குடிச்சிட்ருக்கீங்களே, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, வேறு ஏதாவது போய் பார்க்கலாமா, ஏன்னா அப்படி ஒரு 40-50 கடந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைத்து வர்றது தான் நல்லதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களை தான் கொஞ்சம் அந்த பொறுப்பை எடுத்துக்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையான விஷயம், கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், அதை முதலேயே நீங்கள் கண்டறிந்து அவங்க உள் போகிறதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ கொஞ்சம் அவங்கள அழைச்சிட்டு வர்றது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அது புறையோடி போச்சுன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பார்த்துட்டு வரலாம், கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கலாம், இல்லை கொஞ்சம் சோர்வாக இருக்கீங்க, கொஞ்சம் வேறு ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் ட்ரிப் ஏற்றிக்கலாம், டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் கூட்டிகிட்டு வர முடியும். ஒன்று ரெண்டாவது கேள்வி கேட்டது நீங்கள் அது பூரணமாக குணமடைஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி இல்லை, அதில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தொடர் சிகிச்சை தான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க வர்றது ஏன்னா தூக்கம், அதாவது குடியை நிறுத்திட்டா தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க, ஸோ டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை கைகால் நடுக்கம் இருக்கா. இது நம்ம கொஞ்சம் சரி செஞ்சிட்டாலே, இதற்கு மாற்று மருந்து இருக்குது. ஸோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம வழி வகுத்துட்டாலே அது அவங்க கொஞ்சம் அது என்னன்னா ஒரு தொடர் சிகிச்சை, ஒரு 6 மாதமான சிகிச்சை இருக்குது. இது முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம். அந்த முதல்ல அந்த போதை பொருள் அந்த உடலிலேருந்து நம்ம போக்குறதுக்கான ஒரு சிகிச்சை. அது ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரம். அதுக்கப்புறம் திருப்பி அதில் போகாமல் இருப்பதற்கான சிகிச்சை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முதல் கட்டத்தை தாண்டிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும், அதனால் வருவாங்க. அடுத்த கட்டம் திருப்பி எடுக்காமல் இருப்பது, திருப்பி ஆரம்பிக்காமல் இருப்பது அப்படிங்கிற கட்டத்தில் கொஞ்சம் எல்லாரும் தவிர்த்துருவாங்க, இல்லை வராமல் போயிடுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் சொல்லுவோம். அதில் தான் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா உடல் உபாதையோ மன உபாதையோ எதுவோ சரியாகிவிடும். அப்போது தொடர்ந்து அந்த சிகிச்சையில் இல்லாமல் இருப்பது தான் இவங்க திருப்பி தீவிரமாகறதுக்குமே, இல்லை திருப்பி அவங்க போய் போதைப் பொருளில் அடிமையாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ முன்னாடி காலர் சொன்ன மாதிரி இவங்களுக்கு கவுன்சிலிங் ஒர்க் ஆகுமா டாக்டர்? ஆரம்பத்தில் அதாவது நான் என்ன சொல்வேன்னா, மருத்துவமும் தேவை அவங்களுக்கு. ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அதை மன ரீதியான பிரச்சனைகள் சிலதெல்லாம் இந்த மாதிரி ஹாலுசினேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, காதில் குரல் கேட்குது, உருவம் தெரியுது, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம மாத்திரைகள் கொடுத்தாகணும். இப்போ மஞ்சக்காமாலை இருக்குது, அவருக்கு வயிறு எரிச்சல் இருக்குது, அவருக்கு இந்த மாதிரி நியூரோபத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோடு சேர்த்து உளவியல் இருக்குது. நம்ம எதுக்காக அவர் குடிக்கிறாரு, என்ன காரணத்துக்காக குடிக்கிறாரு, எப்படி அதுலேருந்து அவர் வெளியில் வர முடியும், அவருடைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்ன அவரை என்னென்ன காரணங்கள், அல்லது எதை பார்த்தால் எதை நினைத்தால் அவருக்கு அந்த மாதிரி போகிறாரு, அதெல்லாம் எப்படி அவரில் மீள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சிகிச்சையும் இருக்கிறது. ஓகே, மருந்துகளோடு சேர்த்து கவுன்சிலிங்கும் மிக தேவையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் பயனுள்ளதாக இருக்கு டாக்டர் இவங்களுக்கு? கண்டிப்பாக. இன்னைக்கு கூட நாங்கள் ஒரு சர்வதேச இந்த உலக போதை ஒழிப்பு தினம் மற்றும் விழிப்புணர்வு நாளை கொண்டாடி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் பேசினாங்க.
இந்த மாதிரி அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க. அதை தொடர்ந்து அதில் எப்படி அப்படின்னா அது அவங்கள குரூப் தெரப்பின்னு சொல்லுவோம். ஒரு நாள்லேருந்து நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அதுலேருந்து விடுபட்டவர்கள் எப்படி விடுபட்டார்கள் 1, இப்போ விடுபட்டவுடன் எப்படி இருக்கிறார்கள் 2, 3வது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க எப்படி விடுபட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதை அவங்க பின்பற்றத்திற்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த குரூப் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு, ரைட்டுங்களா? அதனால் வந்து என்ன மாதிரி இருந்தாங்க, எப்படி வந்து இந்த சிகிச்சை எப்படி மேற்கொண்டாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்னன்னா அவங்கள மாதிரியே வெளியில் வந்தவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கும் வெளியில் வர முடியும், நம்மளுக்கும் இந்த சிகிச்சை வந்து பயன்படும் அப்படின்ற மாதிரி அது தொடர் சிகிச்சைக்கும் அது வந்து பயன்படுவதாக இருக்கிறது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அதுலேருந்து வெளியில் வந்தவங்க திருப்பி பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. நல்ல ஒரு குரூப் தெரப்பி வாரத்தில் வந்து ஒரு குரூப் தெரப்பி அந்த மாதிரி வச்சுருக்கோம். வந்து ஸோ தட் இவங்களை வந்து பார்த்து பேசுறதுக்கு, அதாவது இப்போ வந்து ஒரு உள்நோயாளியாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரோட மனநிலையை பகிர்ந்து கொள்வதற்கு, அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து உபயோகமாக இருக்கிறது. அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து முன்னாடி காலர் சொன்ன ஒரு விஷயம், டி அடிக்ஷன் சென்டருக்கு கூப்பிட்டாலுமே அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்கள அணுகும் முறை எப்படி இருக்க வேண்டும் டாக்டர்? இல்லை, இப்போ ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து வற்புறுத்தி தான் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஓகே, ரைட்டா? இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுடைய இதுலேயே இல்லை, நிலையிலே இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்களோட பேசி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த நிலையும் போது நம்ம நிறைய தடவை வந்து நம்ம வற்புறுத்தி கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது நல்லா தான் இருக்கிறாரு, ஆனாலும் அந்த பழக்கத்திலிருந்து அவர் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் எடுத்துரைத்து இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இந்த பிரச்சனைகள்லாம் பின்னாடி சந்திக்கும் பொழுது அது சிகிச்சையும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எடுத்துரைத்து அவங்கள வந்து அட்லீஸ்ட் டெஸ்ட்டு கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் தான் சொல்லுவோம். சில வந்து என்ன இருக்குது, சில தரம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய தரம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இது டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரி சர்க்கரை நோயும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு. பார்த்தீங்களா, வந்து கொஞ்சம் மஞ்சள் காமாலை நோய் இருக்கும்போது சர்க்கரை நோய் வந்து இருக்குது. ஸோ சர்க்கரை நோய் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, அதனால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எல்லாம் அவங்க கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம், நம்ம உடலில் அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது, நல்லா இருக்கான்னு அட்லீஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வர்றது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாந்தி எடுக்கிறாங்க, ஒரு ரத்த வாந்தி எடுக்கிறாங்க, இல்லை வலிப்பு வருது அப்படின்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் அதாவது வேறு எதுவும் பிரச்சனை இல்லைங்கும் போது கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறாங்க, பாதிப்பு ஏற்படாதுன்னா. அப்போ தான் வந்து முக்கியமான விஷயம், அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இதில் என்ன இது பண்ண, அது வந்து வில் ஹாவ் தட் மோட்டிவேஷனல் என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. சரியா? அவங்களுக்கு வந்து இது வந்து குடி பழக்கத்தை தாண்டி குடி நோயாக மாறுகிறது. இந்த குடி நோய்க்கான அந்த அறிகுறிகள் என்ன, இந்த குடி நோயிலேருந்து எப்படி மீள முடியும் அப்படிங்கிறது ஒரு கிளாஸே இருக்குது எங்களுக்கு. ஓகே. ஸோ அதை வந்து நம்ம அது அவங்கக்கிட்ட சொல்லி அந்த சிகிச்சைக்கு உட்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது, கடினமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் அதை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஓகே டாக்டர், நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம், கள்ளக்குறிச்சியிலேருந்து ராஜேஷ் பேசுகிறேன் மேடம். டாக்டர் பேசணும். பேசலாம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் தனிமையில் இருக்கும்போது அந்த புகையில போடுற சிந்தனையா தான் மேடம் வருது. நானும் இந்த பழக்கத்தை விடலாம்னு பாக்குறேன், என்னால முடிய மாட்டேது மேடம். போடாம டென்ஷன் அப்படியே அதிகமாகுது மேடம் எனக்கு. அதை வீட்டுல ஒய்ஃப் விட்ட நான் டென்ஷனா பேசுறேன், அப்பா அம்மாட்டையும் டென்ஷனா பேசுறேன், கூட ஃப்ரெண்டுகிட்டையும் டென்ஷனா பேசுறேன். அது போட்டாதான் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் குறையுது மேடம். அது எதனாலும் தெரியல. இல்லைப்பா, அதுதான் சொல்கிறேன், இது வந்து நோயாக மாறிடுச்சு. அதை பற்றிய சிந்தனை மட்டும்தானே இருக்கிறது, வேறு எதுவுமே இல்லையே. தனிமையில் இருக்கிற உங்கள் வந்து ஒன்று என்ன பண்ணால் ஷெட்யூல் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது இல்லை வந்து என்ன வேலைகள் செய்யலாம், வீட்டில் இருக்கும் பொழுது என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்ரியேஷன், உங்களுக்கு பிடித்த
வந்து சில பேர் வந்து வரைகிறது பண்ணுவாங்க. அந்த சில பேர் பார்த்திங்கன்னா இவங்களாக இருந்தால் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி பண்ண சொல்லுவோம். அந்த வேலையில் ஈடுபடுறது நல்லதாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிவி பார்க்குறது, பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை வேறு எதாவது ஃப்ரெண்டு கூட பேசுறது, அந்த மாதிரி அந்த தனிமையை எப்படி போக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஒர்க் ஷெட்யூல் ஒன்று பண்ணிக்கணும். ரெண்டாவது ரெக்ரியேஷன் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு யார் கூட உரையாடுறது அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படியும் முடியல, தொடர்ந்து அந்த எண்ணங்கள் வந்துட்டுருக்கு அந்த மாதிரினா கண்டிப்பாக மனநல ஆலோசகரையோ இல்லை மனநல நிபுணரையோ பார்க்கணும். ஓகே மேடம், தேங்க்யூ. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் குமார் பேசுகிறேன் மேடம். நான் செங்கோட்டிலிருந்து. இப்போ டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா எத்தனை வகைகள் இருக்குது போதைப் பொருள்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷனில் வந்து போட்டுக்கிறாங்க. அது வந்து இன்ஜெக்ஷனில் போடும்போது பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து சீக்கிரமாக வந்து இதாகுதுன்றாங்களா? அது உண்மையா மேடம்? அது ஆமாம், இப்போ தொடர்ந்து அதே இதில் போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல புண்ணு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவோம் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் இல்லை செல்லுலைட்டிஸ் மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து அதே இடத்த பயன்படுத்தும் பொழுது, அதே இடத்த குத்தும் பொழுது அதில் வந்து ஒரு சீழ்பிடித்தல் அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் மேடம், இப்போ வந்து நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. நீங்கள் அதாவது வந்து பிள்ளைங்க வந்து லேட்டாக வராங்க பாருங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கா, படிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒன்று சொல்ல மாட்டீங்க. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்குறது கொஞ்சம் அளவோடு கொடுக்கணும், அது மட்டும் அதையும் சொல்லுங்க மேடம். இல்லை, அது முக்கியமான விஷயம். இப்போதைக்கு கொடுக்கலன்னா கூட இப்போ டிஜிட்டல் மாதிரி வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் கூட கொடுக்க வேண்டாம். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இது காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ ஏதாவது கட்ட சொல்கிறாங்க, எனக்கு அனுப்புங்கன்னு தான் சொல்கிறாங்க. இம்மீடியட்டாக வேறு கிடச்சிருது அவங்களுக்கு. அவங்க அனுப்புகிறாங்க இல்லையா? இப்போ 500 ரூபா அப்படிங்கும் பொழுது 500 ரூபா அது நம்ம சரி குழந்தைக்குன்னு சொல்லிட்டு 600 ரூபா, அந்த 100 ரூபா அதிகமாகும் போது கண்டிப்பாக அது பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. சில பேர் அதை சேர்த்து வைக்கிற பசங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி போகிற பசங்களும் இருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக வந்து காசு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன்னா அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அந்த சிறு வயது பசங்களுக்கோ இல்லை வளரினம் பருவ வயதினருக்கோ தெரிவதில்லை. அது நீங்கள் சொல்கிறது உண்மையான விஷயந்தான். அது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும். ஆனால் கேட்குறாங்க. நீங்கள் அந்த காலத்து மாதிரிலாம் இல்லை, நாங்கள் கொஞ்சம் அப்படி வெளியில் அங்கே ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ கேன்டீன் வேறு இருக்குது உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அதில் எதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து கேட்குறாங்க. நீங்கள் அது குறைந்தபட்சமாக வச்சுக்கலாம். அது நல்ல கருத்து தான். எஸ் டாக்டர், இதுக்கு முன்னாடி ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே வந்து என்னால் அதை சிந்தனையிலேருந்து எடுக்கக்கூட முடியல, எனக்கு அதை தான் திருப்பி வந்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன முதல் படியை எடுத்து வைக்கணும் டாக்டர்? கண்டிப்பாக மனநல ஆலோசகரையோ மனநல நிபுணரையோ கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அது ஒரு கட்டத்தில் அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதாவது தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்னா அது வேறு விஷயம். எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகுது அப்படின்னா அது நோய். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு ஜுரம் இருக்குது, யாராவது ஒரு கஷாயம் குடிச்சு பார்க்குறோம், ஒரு 2-3 நாள், ஒரு நாள் 2 நாள், அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் தானே போகிறோம். நம்மளால் முடியல, நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி போகிறோம். இந்த மாதிரி ஒரு தலைவலி இருக்குன்னா நம்ம முதல்ல ஏதாவது தைலம் தேய்ச்சி பார்க்குறோம் அந்த மாதிரி. ஆனாலும் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாரையாவது நம்ம போய் பார்க்கணும், நம்ம வந்து ஒரு மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதே தான் இதுலேயுமே. எதுவுமே உங்களால் கட்டுப்படுத்த முடியல, உங்களை மீறி அது நடக்குது, உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மனநல நிபுணரை வந்து நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. மதிய வணக்கம், மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம், டாக்டர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், வெங்கடன் பேசுறேன். சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து அரசாங்கமும் சரி பிரைவேட்லயும் இந்த டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு. நிறைய பேர் நானே போய் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் முத்தின ஸ்டேஜ், ஒரு செகண்ட் ஸ்டேஜ், நீங்க கேன்சர் சொல்ற மாதிரி 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ன்ற மாதிரி தான் வராங்க. ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா அது எடுத்துக்கிறது கிடையாது, பாதியிலேயே அவங்க அப்சண்ட் ஆகி வந்துடுறாங்க. சார் அங்க கொடுக்கறது என்னால தாங்க முடியல சார், ட்ரீட்மெண்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, அவங்க இது மாதிரி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க, என்னால முடியல அப்படின்னு வந்துடுறாங்க. வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரத்த வாந்தியோ இல்ல பேங்க் கேஸ்ல கட்டி வந்தோ 6 மாசம் 7 மாசத்துல போயிடுறாங்க. பட் இது அவங்களே அங்க இருந்து
அது ஓவர் கம் பண்றதுக்குன்றதுக்கு வந்து அதுக்கு எதனா ஸ்பெஷல் கவுன்சிலிங் உண்டா? இருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே என்னது நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு நடுக்கம் வரும்போது இல்லை ஒரு வாந்தி எடுக்கும்போது அந்த வாந்தி நின்ன பிறகு அந்த நடுக்கம் நின்ன பிறகு எல்லாருமே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க பெரும்பாலானவர்கள். அது வீட்டுக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரணியை தான் சொல்லுவாங்களே வழிய. ஆனால் எல்லோரும் அதை போய் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியல நம்மளுக்கு. அதை தாண்டி வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் அந்த குறைந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் யோசிப்போம். அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சிகிச்சை, உளவியல் சிகிச்சை தர வேண்டும், எதனால் அவங்க போகிறாங்க, எதனால் திருப்பி அவங்க வராங்க, எதனால் அவங்களால நிப்பாட்ட முடியல, எந்த ஒரு காரணத்துக்காக குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள வந்து கொஞ்சம் ஆலோசனை செய்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டயர்டாகிடுது, நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், டயர்டாகிடுது, பளு தூக்குறோம், அந்த வலி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வரலாம், அதை தாண்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் சொல்லுவோம். ஒன்று என்ன சொல்லுவோம்னா லைக் வந்து முதல்ல வந்து ஹேபிட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முதல்ல வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க சும்மா, அப்போ வந்து பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேபிட் ஆகுது, அந்த ஹேபிட் ஆகும்போதே நம்ம வரணும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுறதுன்னா ப்ராப்ளம் ட்ரிங்கர், நீங்கள் சொல்கிறது இந்த ப்ராப்ளம் ட்ரிங்கர் தான். அதாவது வீட்டுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி தனக்கும் சரி பிரச்சனை என்று வரும்போது தான் வராங்க. அதாவது வெளியில் போய் யாரையா அடிக்கிறது, இல்லை மனைவியை அடிக்கிறது, அந்த மாதிரி, இல்லை தனக்கு ஏதாவது வந்து உடல் உபாதைகள் ஏற்படும் பொழுது, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, இல்லை வெளியில் போய் குடிச்சிட்டு நம்ம வந்து சமூகத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது தான் வராங்க. ஸோ அப்படி வரும் பொழுது அவங்கள கண்டிப்பாக அந்த ஒரு நீங்கள் சொல்கிறீங்க 3rd ஸ்டேஜ் வரும் பொழுது ஒரு அடிக்ஷன், அது வந்து திருப்பி குடிக்காமல் இருக்கிறதுக்கு, திருப்பி அவங்க வந்து போகாமல் இருக்கிறதுக்கு சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, சில உளவியல் சிகிச்சைகள் இருக்குது. அதை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த சில தடவை என்ன பார்த்திங்கன்னா அவங்க வந்து முக்கியமாக சொல்கிறது வந்து வீட்டில் தனியாக இருப்பாங்க, வந்து வேலைக்கு போகணும், நான் தான் சம்பாதிக்கணும், ஆனால் பண்ணுறதில்ல. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. அதனால் இது ஒரு காரணிகளாக சொல்லுவாங்க. அது குடும்பமும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்து அவர் முடிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நிலை ஏற்பட்டால் வந்து கொஞ்சம் அந்த சிகிச்சை வந்து முழுமையடையும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து குணமாகிட்டக்கப்புறமா பூரண குணம் ஆக முடியுமா? முதல் கேள்வி. அதுக்கப்புறமா குணம் ஆனாலுமே ரீலாப்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல டாக்டர், திரும்பவும் அந்த பழக்கத்துக்கே வந்து அவங்க போவாங்களா? அது வந்து எவ்வளவு சாத்தியம், அதை எப்படி நம்ம தடுக்கலாம்? இல்லைப்பா, வந்து கண்டிப்பாக வந்து லைக் ரிலாப்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது, அதில் வந்து இது இல்லை. ஆனாலும் அவர்களுடைய மன உறுதியை பொறுத்தது. அதாவது எந்த விதத்தில் அவங்க அதை வந்து குடியை வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், நோயாக எடுத்துக்கொண்டு சிகிச்சை மேற்கொண்டு தொடர் சிகிச்சையில் இருந்தாலும் அதில் பூரணமாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே பலருக்கும் வந்து ஒரு வழிகாட்டிகளாகவும் இருக்கிறாங்க. அது இருக்குது. அவங்க நிறைய பேரை கொண்டு வராங்க, நிறைய பேர் அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த குரூப் தெரப்பியில் அதுதான் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எப்படி அவங்க வெளியில் வந்தாங்க, பூரண குணமடைந்தவர்கள் அதில் வந்து இருக்கிறவங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லி வராங்க, இருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் ரிலாப்ஸ் வந்து காமனாக தான் இருக்குது. இந்த மாதிரி தொடர் சிகிச்சையில் இல்லாதவர்கள் ஏதாவது என்ன தெரியுமா, என்னன்னா ஒரு பிரச்சனைனா இதுதான் ஒரு தீர்வுன்னு நினைக்கிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சண்டை, வீட்டில் ஒரு சண்டை, இல்லை வந்து யாராவது ஒரு இறந்துட்டு போயிட்டாங்க, இல்லை வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, எதாக இருந்தாலும் இதுதான் முதல்ல இருக்கும் அவங்களுக்கு. முதல்ல வந்து என்ன, இந்த ஒரே ஒரு தரம் குடிச்சு பார்த்தா என்ன, ஒரே ஒரு தரம் இதை பழகி பார்த்தா என்ன, ஒரு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது கண்டிப்பாக அது இருக்குது. ஏன்னா மனம் எப்படின்னா வந்து சந்தோஷத்தை தான் நோக்கி முதல்ல போகும். ஸோ அது வந்துடுது முக்கியமாக, அது முக்கிய அம்சம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இருக்குது. அதனால தான் சீக்கிரமாக போயிடுறாங்க அவங்க. ஆனால் அதுக்கு சொல்கிற காரணங்கள் நிறையா இருக்கும். கண்டிப்பாக ரைட்டா. இது வந்து ரிவார்ட் சீக்கிங், அதாவது லைக் ஏதாவது ஒரு காரணத்துக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது, என்ன கவலையை மறக்கிறேன் வந்து இதுலேருந்து நான் அந்த ஒரு நிவாரணியாக, அதாவது தற்கால நிவாரணம். அது வந்து பர்மனெண்ட்டுன்னு நம்ம சொல்லிடுறோம். நிரந்தர நிவாரணம் எதுலேயுமே கிடையாது. தற்காலிக நிவாரணத்திற்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே டாக்டர், பெண்களுமே வந்து போதைப் பொருளுக்கு வந்து
உட்கொள்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக நம்ம கேட்குறோம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து கண்டிப்பாகவே அதிகமாக தான் இருக்கும் இல்லையா டாக்டர்? அதை பற்றி உங்களுடைய கருத்து மற்றும் விளக்கம் டாக்டர். கண்டிப்பாக 1-3% இப்போதைக்கு வந்து பெண்களும் வந்து இதில் ஈடுபடுகிறார்கள், குடிபோதைக்கு ஆளாகிறார்கள். அவர்களுக்கு இதே காரணம்தான். ரைட்டா? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் ப்ரெஷர் இருக்குது. ரைட்டா? ஆண் நண்பர்கள் இருக்கும் பொழுது, குடும்பத்திலேயே யாராவது குடிக்கும் பொழுது அவங்களுக்கும் சில ப்ரெஷர்லாம் இருக்குது. அகடமிக் ப்ரெஷர் இருக்குது, அதாவது படிப்பு சார்ந்த அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களும் ஆளாகிறார்கள். இதே தான். அதாவது இவங்களை இன்னொரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்களுக்கு நிகராக இதை பண்ணணும் அப்படிங்கிறது. அது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எதில் ஈக்குவாலிட்டி அப்படின்றது தெரியல. அதாவது எம்பவர்மெண்ட்டுங்கும் போது நம்மளுடைய படிப்பை வளர்த்துக்கொள்ளணும், நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கொள்ளணும், தகுதியை நாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணுமே வழிய இதில் வந்து அவங்க அந்த ஒரு அடலசன்ட் ஒரு இதில் வந்து கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியுது. அது பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நம்ம தான் வந்து குழந்தைகளை பாதுகாப்பாது. என்ன ஒரு குடும்பமாக இருந்தாலும் பெண்கள் தான் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் தான் வந்து அதற்கு வந்து அஸ்திவாரமாக, எந்த ஒரு குடும்பத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள். இவங்க பண்ணும் பொழுது அடுத்த தலைமுறையையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை நம்மளை பொறுத்த வரைக்கும். கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கும் பொழுது குறைந்த எடை உள்ளதாக, வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால, மன வளர்ச்சி குன்றியதாக, உடல் வளர்ச்சியிலும் கம்மியாக இருக்கிறதான அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த குழந்தைகளுடைய மனநிலையும் பின்னால் பாதிக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. அதுவும் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ அதுவும் இருக்குது. அந்த ஒரு அடுத்த தலைமுறை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் பங்கு வந்து நம்ம அது இந்த பெண்கள் வந்து குடிக்கிறதுனால இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இதை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே அந்த மன அழுத்தம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதோ, இதெல்லாம் வந்து உட்கொள்றதுக்கு காரணமாக இருக்கோ அப்படின்னு தோணுது டாக்டர். ஏன்னா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுமே வந்து ரொம்பவே மாறி போயிடுச்சு. ஸோ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் இருக்குது. இதுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவங்க பேசுகிறதுக்கே தயங்குறாங்களோன்னு தோணுது. ஏன்னா வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகணுன்னாலே நம்மளை ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து இன்னுமே வந்து இளைஞர்கள்கிட்டயே இருக்குங்கிறது தான் உண்மை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இல்லைப்பா, இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சைக்காட்ரின்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சட்டையை கிழிச்சிட்டு போகிறது, வெளியில் ஓடுறது, ஏதாவது தாறுமாறாக பேசுறது, திட்டுறது, இதுதான். இதை தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்கலாம். அதாவது 100 பேர் இருந்தாங்கன்னா 10%, 90% என்னன்னா தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சில எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிவர முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இல்லாமல் ஒரு மன வருத்தம் இருக்கலாம். ரைட்டா? ஒரு வந்து தற்கொலை எண்ணங்கள், தேவையற்ற தற்கொலை எண்ணங்கள் வரலாம். இதெல்லாம் போய் சொல்லணுமா, இதெல்லாம் போய் வந்து ஒரு மனநல மருத்துவரை நாடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இன்னுமே இருந்துட்டு இருக்கு. அவங்க இதெல்லாம் இப்படிலாம் சொன்னால் பைத்தியம் நினச்சிருவாங்களோ அந்த மாதிரி வந்ததுனால இந்த நம்ம என்ன சொல்கிறோம், காமன் மென்டல் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். காமன்னா இந்த மன வருத்தம், மனப்பதட்டம், நீங்கள் சொன்ன மன அழுத்தம். ஓகே ரைட்டா? அதை பற்றியே சிந்தனை. எனக்கு வந்து வேறு ஏதான ஒரு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை படிப்போமா படிக்க மாட்டோமா, இது வந்து வருமா வராதா, அனாவசிய ஒரு இது நம்மளுக்கு. அது இப்போ என்ன தேர்வு எழுத முடியுமா, அதுக்கு வந்து ஒரு பெரிய வந்து குழப்பமாக இருந்துகிட்டு இருக்கோம். சரி, எல்லாம் எழுதி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லோரும் எழுதுறது தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பரவாயில்ல. அதையும் தாண்டி அவங்களால முடியலைங்கும் போது கண்டிப்பாக ஒரு ஆலோசகரையான்னு நம்ம வந்து பார்க்கணும். இதுலேருந்து வெளியேறுவதற்கு இல்லை வருவதற்கு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இதை மட்டும் யோசித்து இதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க மனநல நிபுணரை அணுகுவது வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இது வந்து இன்னும் அந்த ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளையும் ஒரு பைத்தியம் நினச்சிருவாங்களோ, நம்ம இல்லைன்னா தொடர்ந்து வந்து அவங்கள்ட்ட போக வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ. சில தரம் வந்து கொஞ்சம் சூழ்நிலை காரணமாகனா நம்மளுக்கு வந்து மாத்திரையே வந்து ஒரு 3-6 மாதம் தான் அந்த மாதிரி தேவைப்படும். பெரும்பாலும் தேவைப்படாது. தான் நாங்கள் சொல்லிடுவோம், இந்த ஒரு காரணத்திற்காக இந்த சூழ்நிலை இவ்வளோ அழுத்தமாக இருக்கிறதுனா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து
வந்து அந்த இதுலேருந்து தாண்டி வரணும் அவங்க. இப்போ வந்து போகக்கூடாது, மற்றதுக்கெலாம் வந்துடுவாங்க. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்கிறது. மணலில் வந்து மருத்துவரிடம் வருவது வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்குது, கொஞ்சம் வருவதற்கு தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது கரெக்டு தான். இப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து பாடி செக்கப் அப்படின்ட்டு ஒரு பாடி செக்கப் ரொட்டீன் வந்து எடுத்துக்கணும். அது மாதிரி மன ஆரோக்கியத்துக்கு யாருமே வந்து எதுவுமே கண்டுக்கிறதே இல்லைங்கிறது தான் உண்மை. அதை நல்லா பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்னவா இருக்கும் டாக்டர்? இல்லைப்பா, முதல்ல நல்ல தூக்கம். நல்ல தூக்கம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து நைட் இனிமேல் கிளாஸஸ் வச்சிடலாம் போல இருக்குது. ஏன்னா ஆரம்பிக்கிறதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டே கிளாஸஸ் வச்சிடலாம். அது அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வந்து உடல் அமைப்பே என்னென்னா ஒரு 10 மணிக்கு சில வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹார்மோன் சுரக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அது தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு தான். அது நம்ம முழிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பழக்கமாயிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நல்ல தூக்கம். நிறைய பேர் சரியாக சாப்பிட்றதில்ல. அது வந்து நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடுவது இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ வந்து நைட் ஃபுட்ஸ் தான், நைட்டு வந்து இதுதான் ரொம்ப அன்டைமில் போய் 12 மணிக்கு வந்து அதில் அதிகமான கடைகள் வந்து திறந்திருப்பாங்க தெரியுது, எங்கே போனாலுமே சரி. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கிறது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது எதை வந்து நம்ம எப்போ செய்யணும், கரெக்டாக செய்கிறோமா, அந்த டைமுக்கு செய்கிறோமா இம்பார்ட்டன்ட். எந்தெந்த வேலையை நம்ம இதை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும். எல்லாத்தையுமே ஒரு டிலே பண்ணுறது, ஒரு வந்து அதை தாமதிக்கிறது அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும். கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் இருக்கிறதும் சரி. இப்போ வந்து ஸ்கூலுக்கே ஒரு பையன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், நைட்டே கொஞ்சம் யூனிஃபார்ம் எடுத்து வைக்கிறது, ஷூஸ் எடுத்து வைக்கிறது, அவனுடைய டிஃபன் கேரியர் வந்து ஒழுங்காக தேய்ச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது. இதெல்லாம் வந்து சிம்பிள் திங். மறுநாள் வந்து அதை காணும், இதை காணும், பேக்கை காணும், புக்கை காணும் அப்படிங்கிற அது முதல் நாளே நம்ம கொஞ்சம் வந்து அதை ஷெட்யூல் பண்ணி அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் மன அழுத்தம் கம்மியாகும். இது எல்லா விஷயத்தையும் நடக்கணும். அதாவது இப்போ வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணணும்னு கொஞ்சம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட், இந்த ஷெட்யூலிங் இருந்தாலே இந்த மன அழுத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாலாவது என்ன தெரியுமா, எல்லாமே இமோஷ்னலாக சால்வ் பண்ண நினைப்போம். இப்போ வந்து ஏதாவது வந்து லைக் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஐயோ நடந்துச்சு இந்த மாதிரி, ஐயோ எனக்கு மட்டும் நடக்கணும், எனக்கு ஏன் எப்படி இருக்குது, நான் யாருக்குமே நடக்கலையே, இந்த மாதிரி நான் இதுலேருந்து வெளியில் எப்படி வேலை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அதையும் தாண்டி வந்து விட்டது, இதற்கு என்ன வந்து ஒரு தீர்வு, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோம்னாலே இது கொஞ்சம் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சி கொந்தளிப்புலையே இருக்கிறது அப்படிங்கிறது அப்போ வந்து கொஞ்சம் மன ஆரோக்கியம் கொஞ்சம் இன்னொன்று, நாம் வந்து யாருக்கும் செய்யக்கூடாது, யாரும் நம்மளுக்கு செய்யக்கூடாது, நாம் அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஒன்று வச்சுக்கணும் இல்லைங்களா. நாம் இன்னொருத்தர் வந்து அடிக்கிறதோ, இன்னொருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் வந்து நம்மளை அடிக்கிறதோ இல்லை நம்மளை புண்படுத்தி பேசுகிறதோ அப்படின்னு நம்ம விரும்புவதில்லை. அதே வந்து நம்ம இன்னொருத்தருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலே கொஞ்சம் மனநலத்தை கண்டிப்பாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். அண்ட் மனம் விட்டு பகிர்றது, இப்போ வந்து பகிர்தலே வந்து இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த என்னன்னா, இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா பேசுகிறதே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அவங்களுடைய கைபேசியோ இல்லை டேப்லெட், லேப்டாப் வேறு எதுனா அவங்கவுங்க பேசிக்கிறாங்க. குடும்பமாக இருக்காங்களே வழியே குடும்பமாக உட்காந்து பேசுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாக. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்த காலகட்டத்தில் யாரோ ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ பசங்க வந்து லேட்டாக வராங்க, இல்லைன்னா ஏன்பா லேட்டு, என்ன ஆச்சு, ஏன் வந்து முகம் சோர்வாக இருக்கிறது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்க பேசலைன்னா கூட இவங்க வந்து கேட்பாங்க. கேட்கும்பொழுது அவங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்லணும், நம்மளுக்கு யாராண்டு இருக்காங்க, நம்மளை எல்லாரும் வந்து அப்படி சொல்லிட மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து கேட்குறதுக்கோ இல்லை அவங்கள கண்காணிப்பதற்கோ பகிர்ந்து கொள்வதற்கோ இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்குது, ஆட்களும் கம்மியாக இருக்கிறார்கள். ஓகே இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போது ஆசிரியர், இப்போது பள்ளியில் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட பங்கு எவ்வளோ இருக்கணும் டாக்டர், இந்த மாதிரி விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம்?
இல்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இவங்களோ யாரோ பையனோ பொண்ணோ கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வராங்களா காலேஜுக்கு வராங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு இதில் இருக்கிறாங்க. படிப்பில் ஏதாவது அவங்களுக்கு கம்மியாக இருக்கா, கவனம் செலுத்த முடியாமல் இருக்கா, இல்லை வந்து அவங்க முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க இப்போ சரியாக படிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி, இல்லை பள்ளி வரும் போது அவங்க விழிப்புணர்வாக இல்லாமல் ஏதாவது சோகமாக இருக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு பதட்டமாக இருக்கிறாங்க, இல்லை தூங்குறாங்க, ஒரு அலர்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் பார்க்கணும் அவங்கள. இப்போதைக்கு வந்து நிறைய ஸ்கூலில் வந்து கவுன்சிலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஏதாவது நீங்கள் போய் வேறு என்னன்னாலும் நீங்கள் போய் அவங்கள பகிர்ந்துக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதாவது உங்களுக்கு குடும்ப சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயமாக இருந்தால் எதாக இருந்தாலும் நீங்கள் போய் பகிரலாம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, அவங்கள்ட்ட போய் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நம்மளுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது அது பாதியாக குறைகிறது, சந்தோஷத்தை சொல்லும் போது ரெட்டிப்பாகிறது. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வழிவகுத்து. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ டி அடிக்ஷன் சென்டரில் சேர்த்தாலுமே நம்ம ஸ்டேஜ் 4 நம்ம சேர்க்குறோன்னாலுமே வந்து அந்த நேரத்துலேருந்து தான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல டாக்டர். ஸோ இப்போ வந்து எந்த வயசுலேருந்து நம்ம வந்து பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் எல்லாருமே வந்து அந்த குழந்தைய வந்து கவனிக்கணும்? ஏன்னா சின்ன வயசுலேருந்தே விழிப்புணர்வு எந்த கரெக்டான நேரத்தில் நம்ம கொடுக்கறது நல்லது டாக்டர்? இல்லைப்பா, எல்லா வயசுலையும் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஏன் அப்படி, அதாவது ஒரு முதல் கட்டத்தில் குழந்தை நல்லா வளர்றானா, அது முகம் பார்த்து சிரிக்கிறது, குழந்தை பேசுறது, வந்து குழந்தைய வந்து பள்ளிக்கு அனுப்புறது, மற்ற குழந்தைங்களோட சேருவது, நம்மளை பார்த்து பேசுவது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இதில் இருக்கும். இன்ஃபேண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது குழந்தை பிறந்த உடனேயே கொஞ்சம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பள்ளிக்கு செல்லனா அவன் ஏன் பள்ளிக்கு போக மாட்டேங்கிறான், ஏன் வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறான், இல்லை அங்கே போய் உட்கார மாட்டேங்கிறான், கவனம் செலுத்த மாட்டேங்கிறான், அந்த மாதிரியும் இருக்குது. இதனால் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக இந்த வளரினம் பருவம், நம்ம அடலசன்ஸ் சொல்லுவேன். அடலசன்ஸ் வந்து இப்போ வந்து எப்போதுமே அடலசன்ட் என்ன ஆகும்னா அது எதிர்க்கக்கூடிய பருவம். அந்த பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதை எதிர்க்கக்கூடிய பருவம். யார் என்ன சொன்னாலும் பெரிய விஷயங்கள்ல எல்லாத்தையுமே ஒரு ஈஸி கோயிங், இல்லை கண்டுக்காமல் இருக்கிறது, இல்லை அதில் வந்து இல்லை ஒரு பாதிப்புகள் தெரியாமல் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஆனாலும் அதுலேயுமே கொஞ்சம் அவங்கள கண்காணித்து இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வழிநடத்துறது வந்து கொஞ்சம் பெற்றோர்களோட பங்கு அப்படிங்கிறது இருக்குது. அந்த அடலசன்ட் ஏஜில் வந்து அவங்கள அணுகும் முறையை வந்து கொஞ்சம் நம்ம பெற்றோர்கள் ஆமாம், அது என்ன விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல அவங்கள வந்து கண்டிப்போட நடத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர். அண்ட் லாஃபிங் தெரப்பி அப்படின்லாம் சொல்லி சில விஷயங்கள் இருக்குல்ல டாக்டர், இப்போ இந்த மன ரீதியான பிரச்சனைகளுமே வந்து காரணமாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இதை தற்காலிக நிவாரணியாக வச்சுப்போம்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து லாஃபிங் தெரப்பி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சிரிக்கக்கூடிய விஷயங்கள், சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? இப்போ ரிலாக்ஸேஷன் தான் நான் சொல்வேன். ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இருக்குல்ல, இப்போ அழுத்தமாக இருக்கிறாங்க, அது என்ன அவங்களுக்கு தோணுதோ, இப்போ வந்து சேர்ந்து அவங்க ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, யோகா எக்ஸசைஸ் அப்படிங்கும் பொழுது உடலும் நன்றாக இருக்கிறது. அவங்க நிறைய பேரை பார்ப்பாங்க, அவங்களையும் வந்து அவங்க பார்க்கும் பொழுது அதில் வந்து சில ஹார்மோன்ஸ் சுரக்கும், ரைட்டா? அது இருக்கும்பொழுது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையோ ஒரு உற்சாகத்தையோ கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒன்று. நீங்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக அது பேர் என்ன, நம்ம வந்து கொஞ்சம் ஜோக் அடிக்கும் போது நம்மளை மறந்துடுறோம் இல்லையா, ஒரு சிரிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த கவலை வந்து மறந்து போகுது. அதனால் அது தப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்ந்துக்கணும். இப்போ வந்து பார்க்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் சிரிக்கிற மாதிரி லாஃபிங் தெரப்பிலாம் வந்துருச்சு. அது பேர் என்ன, அட்லீஸ்ட் அந்த வெளியில் வந்து நம்ம வந்து எல்லாரோடையும் சேர்ந்து அந்த மாதிரி சிரித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அட்லீஸ்ட் இந்த கவலையை மறந்துட்டு அன்றைய நாள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துடுச்சு. ஓகே டாக்டர். போதை இல்லா இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்புறமா வந்து இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு நினைப்பாங்கள்ல டாக்டர், அவங்கள வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க? அந்த பார்க்கும் அணுகுமுறையுமே வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அண்ட் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்?
இல்லைப்பா, எல்லாருமே அது என்ன சொல்கிறாங்க, குடிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அது பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. அது வந்து சமூக பிரச்சனையாக வரும்போது பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அவர் ஒரு நோயாளி, அவரை வந்து அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும், அதற்கான சிகிச்சை இருக்கிறது என்று வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டாலே சரி, இவங்களை கொண்டு போய் வந்து சேர்க்கணும், இவங்களை வந்து ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வரணும், இல்லை மனநல ஆலோசகரையான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. அதாவது முந்தைய அளவு அவங்க பிரச்சனைக்கு ஆளாகும் போது அந்த பிரச்சனையை தான் அவங்க பார்க்குறாங்க. ஓகே இல்லையா? அந்த ஒரு மாதிரி வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவோம், அவங்க போட்டு அடிக்கிறாங்க, இல்லை வந்து வெளியில் குடிச்சிட்டு சும்மா படுத்துருக்குறாங்க, இல்லை வந்து வெளியில் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க ரேட்டா, அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும் போது தான் ஐயோ என்னது இது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கள வந்து ஒரு நோயாளியாக பார்த்து அவர்களுக்கு வந்து ஒரு சமூகம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது, குடி வந்து பெருசாக தெரியல. இந்த குடி வந்து நோயாக வந்து நம்ம யோசித்து அதுக்கு வந்து சிகிச்சை அளித்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே டாக்டர், சில விஷயங்கள் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இப்போது புகையிலைக்கு பதிலாக வந்து ஒரு சுவிங்கம் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது மூலிமா அதுவுமே கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாச்சும் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் இருக்கா? இருக்குப்பா, கூல் லிப்புன்னு, அதாவது நீங்கள் அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ் இருக்கா? இருக்கு. அதில் இப்போ வந்து டொபாக்கோ வந்து ஸ்மோக்கிங் இது பண்ணுறாங்க, புகையில இருக்காங்கன்னா அது கம்ஸ் இருக்குது, லாசஞ்சஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் வந்து தொண்டை கரகரப்பாக இருந்தால் நம்ம போட்டு போகலையா, அந்த மாதிரி பேச்சஸும் இருக்குது ரைட்டா. அந்த 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 நிக்கோட்டின் பேச்சஸ்ன்னு சொல்லுவோம். நிக்கோட்டின் பேச்சஸ் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து கொஞ்சம் அந்த உடலில் போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த போதையை வந்து ஏற்படுத்தாத நிலைமை ஏற்படுத்தும். ஸோ பேச்சஸ், லாசஞ்சஸ், கம்ஸு அந்த மாதிரி அந்த வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ்லாம் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணணும்னா அவங்க ஒழுங்காக எடுத்துக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே டாக்டர், இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸுமே வந்து எப்படி போய் அணுகிறது டாக்டர்? நம்ம ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர். இல்லைப்பா, எல்லாம் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையுமே இருக்குது ரைட்டா. உங்களுக்கு அதுவும் தனியாக வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு இது இருக்குது. நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு டி அடிக்ஷன் சென்டர் இருக்குது, குடிபோதை மறுவாழ்வு மையம்னு இருக்குது. அது அங்கே இருக்கிற வந்து மனநல நிபுணர், அதாவது சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, அவங்கள அணுகினீங்கனாங்களே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அங்கே வந்து நம்ம ஓபிக்கான சிகிச்சை இருக்குது, உள்நோயாளியை சேர்த்து வந்து பார்ப்பதற்கான சிகிச்சையும் இருக்கிறது. ஓகே டாக்டர், ஸோ கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கிறீங்களா டாக்டர்? ஸோ நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. நன்றி.